بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد عليه كله وإذا فسد الجسد عليه كله، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் நல்லடியார். அல்லாஹ் ஜல்லஷானுவின் பெயரால் புனிதம் நிறைந்த ஷாபான் மாதத்தின் 2ஆம் நாளில் இருக்கின்றோம். ரமலான் நம்மை மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மேன்மக்கள் சொல்வார்கள், ரமலான் என்பது ரூஹை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதம், ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதம். ஆன்மா ரூஹ பரிசுத்தமாக வேண்டுமானால் அதற்கு முன்பு கல்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உளப்பரிசுத்தம், கல்வின் பரிசுத்தம் மிக முக்கியமானது. உடலின் பரிசுத்தம் அவசியம், அதைவிட கூடுதலாக உள்ளத்தின் சுத்தம் மிக முக்கியம். நாம் குளிக்கின்றோம் உடலை தூய்மைப்படுத்துவதற்காக. புத்தாடைகளை, அழகிய ஆடைகளை, துவைத்த ஆடைகளை நாம் குடித்துக் கொள்கின்றோம் தூய்மையை பேணுவதற்காக. எப்படி இந்த புற தூய்மை மிக முக்கியமானதோ, இதை போன்றுதான் அகத்தூய்மை என சொல்லப்படுகின்ற உள்ளத்தின் தூய்மையும் பரிசுத்தமும் மிக அவசியமானது. அது ஓரளவு பக்குவ நிலையை அடைகின்ற பொழுதுதான் ரூஹ் அடுத்த கட்டமாக பக்குவம் பெறும் என சொல்லப்படும். நாம் வாழக்கூடிய சூழலில் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஈமானையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உல்லாசத்தின் மீதான நாட்டம் பல்வேறு சட்டங்களை மீற வைக்கிறது. உதாரணமாக சொன்னால், ஆண் பெண்கள் கலப்பு சாதாரணமாகிவிட்டது. பெரிய யாரும் கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை. ஆடைகளில் குறைவு செய்வது, பெண்களுடைய உடைகள் குறைந்து கொண்டே போகிறது, அல்லது உடைகள் இறுக்கமாகிக் கொண்டே செல்கின்றன. மேலும் ஹராம்களை கண்டுகொள்ளாமல் உலகத்தில் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்ற ஒரு வகையான அலட்சிய மனப்பான்மை இவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. சுதந்திரத்தின் மீதான நாட்டம் நமது ஈமானை தளர்வடைய செய்கிறது. இது போன்ற பலகீனங்கள் எல்லாம் நம் உள்ளத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. முஸ்லிம்கள் தங்களுடைய உள்ளத்தில் கவனமாக நினைவில் கொள்ள வேண்டிய இறைவனின் ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி என்று தொடங்குகின்ற வசனம். அல்லாஹ் அந்த வசனத்தின் வழியாக மூமின்களே என்று அழைத்து, நீங்கள் உங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களே என்று அழைத்து ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்வது. பொதுவாக மனிதர்களே என்று அழைத்து ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். ஏன் எல்லா மனிதர்களும் இருப்பார்கள்.
ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, மோமின்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை, மறுமை நாளை, மறுமையை, வேதத்தை நம்புங்கள். அப்படி நம்பவில்லையானால் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கின்றீர்கள் என்று அந்த வசனம் எச்சரிக்கிறது. நமது முன்னோர்களை மிகப்பெரிய திகைப்பில் ஆழ்த்திய வசனம் இந்த வசனமாகும். அவர்கள் இந்த வசனத்தை கண்டு கண்டு பயந்தார்கள். மோமின்களே என்று சொல்லி அல்லாஹ் நம்முடைய ஈமான் கொள்ள சொல்கிறானே, என்ன நம்மிடத்தில் ஈமான் இல்லையா? அந்த ஈமானுக்கான மரியாதை இல்லாமல் போய்விட்டதா? அந்த ஈமான் அவ்வளவு பலகீனமாகிவிட்டதா? ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான் என்று அவர்கள் கடுமையான அச்சத்தின் பிடிக்க தள்ளப்பட்டார்கள். இதற்கு பொருள், நான் கலிமா சொல்லி இருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி இருக்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமா நான் சொல்லி இருக்கின்றேன் என்று நாம் நிம்மதி அடைந்து விட முடியாது என்பதுதான் அதன் பொருள். நாம் சொன்ன கலிமாவின்படி நமது வாழ்க்கை இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கிறது என்பது பொருள். அல்லாஹை ரப்பாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக, இந்த தீனை மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் அதன்படி வாழ்கிறதா என்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எச்சரிக்கின்ற வசனம் அது. அதனாலதான் முன்னோர்கள் சொல்வாங்க, நான் முஸ்லிம், என் கண்கள் முஸ்லிமாக இஸ்லாத்தின் அடையாளத்தோடு இருக்கிறதா, என் காது இஸ்லாத்தின் அடையாளத்தோடு இருக்கிறதா, என் நாவு ஒரு முஸ்லிமாக இருக்கிறதா, என் இதயத்தில் அல்லாஹ் அல்லதை நிறைந்திருக்கின்றதே, இது எப்படி சாத்தியப்பட முடியும்? இப்படி ஒவ்வொன்றாக சிந்திப்பார்கள். உலகத்தினுடைய மரியாதையும் பெருமையும் மட்டுமே நமது உள்ளத்தை, நமது சிந்தனையை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது. அல்லாஹ் ரசூலுடைய பயம், மறுமையின் அச்சம் துளி இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் அவர்களை மிகப்பெரிய பயத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாக்கியது இந்த இறைவனின் வசனம் என்று சொல்லப்படும். இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால், இந்த வசனம் மோமின்களை எச்சரிக்கிறது அல்லது அவர்களை அச்சப்படுத்துகிறது, அஞ்சுமாறு அவர்களுக்கு எச்சரிக்கின்றான் அல்லாஹ் என்பது பொருள் என சொல்லப்படும். மிகச்சிறந்த மோமின்கள் யாருடைய ஈமானில் அப்பழுக்கற்றதோ அவர்கள் கூட சந்தேகப்பட்டிருக்கிறார்கள், நான் உண்மையிலே முஸ்லிம் தானா? எந்த அளவிற்கு எனில், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுதைபா ரலியல்லாஹு கேட்பாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு யாருன்னு கேட்டா, சாஹிபுல் அஸ்ரார், ரகசியங்களுக்கு சொந்தக்காரர் என்ற அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அதாவது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க, முனாஃபிக்குகளுடைய பட்டியலை யார் யாருன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. முனாஃபிக்குகளின் பெயர்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு தான் தெரியும் யார் யார் முனாஃபிக், யார் முஸ்லிம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதேனும் ஒரு ஜனாசா வருமானால் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹுதைபா தொழுகிறாரா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு தொழுவதற்கு தயாரானால் அந்த ஜனாசாவுக்கு இவங்களும் போவாங்க, தொழ வைப்பாங்க, தொழுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா தெரியாத மாதிரி தொழ மாட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. காரணம், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் யார், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் யார் என்ற பட்டியலை சொல்லி இருக்கிறார்கள் என்பதால் தான். இப்படி நடந்து கொள்கின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அடக்க முடியாமல் கேட்டு விடுகிறார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து தனிமையில் இருந்த பொழுது, ஹுதைபா தோழரே, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி செய்யணும்? ஒண்ணு இல்ல, உங்க பட்டியல்ல என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னேன். உங்களுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா? நான் நயவஞ்சகர்களில் நான் ஒருவனா? எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, உமர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டவர். அஷ்ரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்வோம், 10 நபர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் என்று அந்த பட்டியலின் மிக முக்கிய இடத்தில் இருப்பவர்கள் உமர் நாயகம். நீங்க சொர்க்கவாசின்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல எப்படி ஈமான்ல பிரச்சனை இருக்க முடியும்? எனக்கு பின் நபி இல்லை, அப்படி இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியாக வருவார்கள் சொன்னார். இப்லீஸ், உமர் நாயகம் ஒரு வழியில் வந்தார், இப்லீஸ் வேறு வழியில் போய்விடுவான் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்கள். அத்தகைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம் நிலை ஏமாற்றம். அவங்க ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஹுதைபா கொஞ்சம் தோழரை சொல்லுங்க, என் பேர் அந்த பட்டியல்ல இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்ப எவ்வளவு பயம், ஈமான் எவ்வளவு பயம். நம்ம நினைச்சிருக்கேன், மாஷா அல்லாஹ் நான் தான் தொழுகிறாங்க, நான் தான் நோன்பு வச்சிருக்கேன்ல, நான் தான் கலிமா சொல்லிட்டேங்கிற தைரியம், அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு ஈமான் கூட அடையாளம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஆழமாக பார்த்தால் நம்முடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்பட வேண்டுமா இல்லை?
அப்ப ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேர் அந்த பட்டியல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, லன் துப்ரியா அஹதன் பாத, இதற்கு மேல் வேறு யார் காட்டியாலும் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இப்ப நீங்க கேட்டீங்க, நிர்பந்தமா நான் சொல்லிட்டேன் உங்க பேர் இல்லைன்னு, இனிமேல் வேறு யாரும் கேட்டால் நான் அதற்கு பதிலளிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். பதிலளிச்சா தாங்க இப்ப எல்லாரும் வந்து கேட்பாங்க, அப்ப நோக்கமே சிதைந்து போய்விடும். இருக்கிறது வேற யாரும் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். இதை போன்று ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ஒரு தடவை கேட்டாங்க. ஏன்னு கேட்டா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ் அறிவிச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சொன்னாங்க, சமீப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன மின் அஸ்ஹாபி மல்லா யரானி பஅத முஃபாரிகா, என் தோழர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு நான் புரிந்ததற்கு பின்பு அவர்கள் என்னை பார்க்க மாட்டார்கள் என்றார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு இத உம்மு சலமா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. அவங்ககிட்டே கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை புரியுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் யாரோ சிலரை சொல்லி இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு உம்மு சலமா என்ற தாயாருக்கு தெரியும், ஸல்லல்லாஹு மனைவி அவங்க. அப்ப தாயார் உம்மு சலமா அவங்களுக்கு தெரியும், அதனால அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தி மெதுவா கேட்கிறாங்க, அம்மா எனக்கு ஒரு தெளிவு வேணும், என்ன வேணும்? நீங்க ஒரு ஹதீஸ் சொன்னீங்கல்ல, ஸல்லல்லாஹு சொன்னாங்க எனக்கு பின்னாடி என் தோழர்கள் சிலர் என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த பட்டியல நான் இருக்கிறேனோ அப்படின்னு. அப்ப உம்மு சலமா சொன்னாங்க, இல்ல நீங்க அந்த பட்டியல்ல இல்ல, இனிமேல் வேறு யாரு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்னு அதே வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிறாங்க. அப்ப இவங்க கேட்கிறாங்கண்டா அந்த ஈமான் மீது உண்டான முக்கியத்துவம் எவ்வளவு, ஈமான் நம்மிடத்தில் குறைந்து விடுமோ, ஈமான் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களை எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருந்தால் அவ்வளவு பெரிய மேன்மக்கள் இது போன்ற தெளிவுகளுக்காக அடைய முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, தொழிலாளிகள் நிறைந்திருப்பார்கள், ஆனால் அவருடைய இதயங்களோ அல்லாஹ்வின் நினைவு விட்டும் காலியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய போராட்டமே உள்ளத்தோடு போராட வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய மகான் சொல்லுவாங்க, நான் கனவில் கண்டேன், ஹஜ்ஜுடைய காலத்துல 6 லட்சம் பேர் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டது, 6 பேருடைய ஹஜ் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. 6 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க, 6 பேருடைய ஹஜ் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் என்ன நிலை? நாம் சில வணக்கங்களை செய்கிறோம் என்று சொல்ல முடியும். தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ்ஜு செய்கிறேன், உம்ரா செஞ்சேன், ஹஜ்ஜு செய்யறேன், அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என் நோன்பு ஒப்புக்கொள்ளப்பட்டது, என் ஜகாத் அங்கீகரிக்கப்பட்டது, என் ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லும் துணிவு இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. அல்லாஹ்வுடைய அருளால் மட்டுமே அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம தொழுகையில இருக்கிறோம், நம்முடைய உடல் இருக்கு, நம்முடைய உள்ளம் எங்கேயே இருக்கிறது. நம் நோன்பு வச்சிருக்கிறோம், நம்முடைய வயிற்றுக்கு நம்ம கொஞ்சம் அதை காலியா வச்சுட்டோம், நம்முடைய நாவுகளும் செவிகளும் நம்முடைய கண்களும் அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடுது. அதை எப்படி செய்ய முடியும்? இப்படி ஒவ்வொன்றா யோசிக்கிறான். அப்ப ஈமான் பாதுகாப்பது எவ்வளவு அவசியம். ஈமானை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கல்வை பாதுகாக்க வேண்டும், உள்ளத்தை பாதுகாப்பது மிக மிக முக்கியமான. நான் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு நம் மனம்போட வாழ்க்கையை நாம் ஈடுபடுவதை முற்றாக நாம் தவிர்த்தாக வேண்டிய மிகப்பெரிய அவசிய தேவை இருக்கிறது. சில பெரியார்கள் மகான்கள் சொல்வாங்க, நாம் சரியான சிறந்த முஸ்லிமாக பாதுகாக்கப்பட்ட முஸ்லிமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தமான வாழ்க்கை வேணும், நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயலை இஸ்லாமிய அளவுகோல் படிதான் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வை புகழ்வதும், இல்லையானால் தௌபா செய்து மீள்வதற்கான முயற்சி செய்வதும் அவசியம் என சொல்லிவிட்டு பரிசுத்தமான ஈமானுடைய வாழ்க்கையை மாசில்லாத வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால், மாசில்லாத வாழ்க்கையாக அதை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான 2 வழிகள் உண்டு. ஒன்று, சக மனிதர்களிடம் இருமுகத்தோடு நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அது கல்வில ஒரு முக்கியமான பகுதி. இன்னைக்கு உள்ளத்துல ஒண்ணு இருக்கு, வெளியில ஒண்ணு இருக்கு, நம்ம சொல்றோம்ல, அதை பேர் தானே நயவஞ்சகம். உள்ளம் சுத்தம் இல்லை, அது சொல்ற ஃபர்ஸ்ட் உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கிறணும். உள்ளத்தின் தூய்மையின் மிக முக்கியமான அடையாளம் நாம் மற்றவர்களிடத்தில் சக மனிதரோடு பழகின்ற பொழுது
இரண்டு முகத்தோடு நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஒருத்தர் கூட இருந்தா அப்ப ஒரு மாதிரி பேசுவோம், அவங்க இல்லாத இடத்துல இருந்தா வேறொரு மாதிரி பேசுவோம் அல்லவா? இந்த நிலை முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். இது இது வஞ்சகமான எண்ணம் கொண்டது என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தஜிது மின் ஷிராரின் நாஸி யௌமல் கியாமா இன்தல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களேயே கெட்டவராக நீங்கள் யாரை பார்ப்பீர்கள் எனில் தல் வஜ்ஹை, இரண்டு முகம் உடையவரை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லது யதி ஹாஉலாஇ பிவஜ்ஹின் வ ஹாஉலாஇ பிவஜ்ஹின், அவர்கள் இப்பக்கமாக வந்தால் ஒரு மாதிரியாக பேசுவார்கள், அந்த பக்கமாக சென்றால் வேறொரு மாதிரியாக பேசுவார்கள். நம்மள்கிட்ட வந்தா நீங்க தான் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப நைஸா பேசி நம்மள்கிட்ட சில தகவல்களை கிறப்பார்கள். இன்னொரு இடத்துக்கு போவாங்க, நம்முடைய எதிரி இடத்துக்கு போவார்கள், அங்கு போய் அவர்களுக்கு சாதகமாக பேசுவார்கள் உதாரணத்திற்காக. அல்லது நம்மிடத்தில் முகப்பத் இருப்பதை போன்று காண்பிப்பார்கள், அவருடைய உள்ளத்திலேயே வெறுப்பும் குரோதமும் மிகைத்திருக்கும். சொல்லதான் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவர்களாக இந்த சாரார் தான் இருப்பார்கள். திருத்தூதர் ஹதீஸ் வரும், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் கான லஹு வஜ்ஹானி ஃபித் துன்யா கான லஹு யௌமல் கியாமத்தி லிஸானுன் மின் நார். யாருக்கேனும் இந்த உலகத்தில் இரண்டு முகம் இருக்குமானால், யாருக்கேனும் உலகத்தில் இரண்டு முகம் இருக்குமானால், இரண்டு முகம் ஒண்ணுதான் இருக்கும், இரண்டு விதமான தன்மைகள் நேரடியாக உங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்று, வேறு இடத்தில் ஒன்று, ஒரு நேரத்தில் இப்படி பேசுவது, இன்னொரு நேரத்தில் வேறு விதமாக பேசக்கூடிய இந்த இரண்டு பண்புடையவர்கள், இரண்டு நிலையுள்ளவர்கள் இருப்பார்களே. ஆனால் கானலகு யௌமல் கியாமத்தி லிஸானுன் மின் நார், நாளை மறுமையில் அவர்களுக்கு நரகத்தினால் நெருப்பினாலான நாவு கொடுக்கப்படும். நீ உலகத்துல டபுள் வேல பேசினியா, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசினியா என்று எச்சரிக்கப்பட்டு நெருப்பினாலான நாவு அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். திருத்தூதர் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யம்பகி தில் வஜ்ஹைனி அன் யகூன அமீனன், இரண்டு முகத்துடையவன் ஒருபோதும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க முடியாது என்றார்கள். எதிரிகளை கூட நம்பி விடலாம், நம்மிடத்தில் நல்லவர்களை போன்று பேசி இன்னொரு இடத்தில் போய் வேறு தகவல் சொல்கிறான் என்று சொன்னால் சொல்லலாம் சொன்னாங்க, இவன் முற்றிலும் நம்பிக்கையற்றவன், இவனை நீங்க நம்பிக்கைக்குரியவனாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை, எச்சரிக்கையாக இருங்கள் இது போன்ற விதத்தில் என்பது இந்த ஹதீஸின் பொருளாகும். அதனால்தான் கண்களின் ஜாடைகள் கூட வஞ்சகம் செய்வதில் கண்களுக்கு மிக முக்கிய பங்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணால ஒருத்தர் காண்போம், இவன் எதுவும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது குறுக்காலைன்னு சொல்லுவோம், அல்லது ஆபத்தானவன்னு சொல்லுவோம். சவுண்டே இருக்காது, கண்களினால் ஜாடைகளால் பேசப்படும். அதனால் தான் வஞ்சகம் செய்வதில் மிக முக்கிய பங்கு உடல் உறுப்புகளில் கண்களுக்கு இருப்பதாக சொல்லப்படும். ஒரு வகையான பார்வைகளால், இடைக்கண் பார்வை, சாடைகளால் தீங்கு செய்வது, கண்களால் கேலி செய்வது, கண்களை சுருக்கி ஒரு வகையாக இழிவுபடுத்துவதை போன்று மொத்தத்தில் உண்மைக்கு எதிரான கண் அசைவுகள் அனைத்தும் 100% பதவிக்கப்பட வேண்டியவராகும். இவைகள் நல்ல மனிதர்களின் குணமோ பண்போ ஒருபோதும் ஆகாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எச்சரிக்கிறான், யஅலமு ஹாயினத்துல் ஆயுன் வ மா துஃபி ஸுதூர், கண்கள் செய்கின்ற மோசடியையும் நீங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிகிறான். நீங்க உள்ளத்துல வச்சிருக்கிறேன் அல்லாஹ் அறிகிறான். நீங்கள் கண்கள் செய்யும் மோசடியையும், நீங்க திருட்டுத்தனமாக பார்ப்பதையும், ஏமாற்ற விதத்தில் பார்ப்பதையும் இங்குதான் பார்க்கிறீர்கள், ஆனால் எங்கோ பார்ப்பதை போன்று நடிக்கின்றீர்களே, இதையும் அல்லாஹ் பார்க்கிறார். கண்களின் ஜாடைகளையும் அல்லாஹ் அறிகிறான் என்று இந்த வசனம் எச்சரிக்கிறார். அதனால்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கிறோம், கடும் தண்டனை அறிவிக்கப்பட்ட ஒருவருடைய விஷயத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் ஜாடை காட்ட மறுத்தார்கள் என்பது நாம் அறிய முடிகிறது. ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பால்குடி சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸரஹ் என்பது அவர்களின் பெயர். இவங்க யாருக்கு பால்குடி சகோதரர்? ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பால்குடி சகோதரர். எப்படி? இவங்களுடைய தாயார் இடத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பால் குடிச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸரஹ் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸரஹ் இவங்களுடைய தாயார் இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பால் குடிச்சிருக்காங்க. ஆதலால் அவர்களின் மகனாரான இவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பால்குடி என்ற உறவின் மூலம் சகோதரராக வருகிறார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்ட இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது நல்ல அறிவாற்றல் மிக்கவராக இருந்ததால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயை எழுதும் எழுத்தாளர்களில் ஒருவராக அவரையும் நியமித்துக் கொண்டார்கள்.
அப்பொழுது ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்ல, அஸ்-சமீஉல் அலீம் என்ற இறைவனின் வசனத்தை சொல்லி அதை எழுத சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்த இடத்திற்கு அஸ்-சமீஉல் அலீம் என்பதை விட அலீமுன் ஹக்கீம் என்பது பொருத்தமாக இருக்கும் என சொன்னார். அவரை எவ்வளவு பெரிய வார்த்தை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, இவர் வேறொரு வார்த்தையை சொல்கிறார். அதனால ஒரு கட்டத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுக்கு ஈமான் நசீப் இல்லாமல் போனது, தீனை விட்டு வெளியேறி முர்த்ததாக சென்று விட்டார். மதீனாவிலிருந்து இருந்து மக்காவுக்கு போயிட்டார். மக்கா வெற்றி என்றவரது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மக்கா வெற்றி காணுகிறது. நம்ம வரலாறு தெரியும், பெரிய பெரிய எதிரிகளை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சுட்டாங்க, பொது மன்னிப்பு வழங்கினார். அந்த கட்டத்திலும் விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சிலருக்கு மன்னிப்பு இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதுல ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸரா, இவருக்கு மன்னிப்பு இல்ல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி நாள் எல்லாம் அஞ்சு பயந்துகிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் பொது மன்னிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வாங்கினாங்க, வழங்கினார்கள். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரரை பார்த்து, நான் உங்களை யாரையும் பழிவாங்க மாட்டேன் என்று சொன்னார்களோ, அதே போன்று உங்களை யாரையும் நான் பழிவாங்க மாட்டேன், உங்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் கூட ஒரு சிலருக்கு மன்னிப்பு வழங்கவில்லை. அந்த பட்டியலில் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸரா அவரும் கட்டுப்படுவார். அவரும் இதுல இருக்கிறார். இந்த சூழ்நிலையில ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா அவரை அழைச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 முறை அவரை மன்னிக்குமாறு வேண்டுகோள் வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் உஸ்மான் மீது பெருமானாருக்கு அலாதியான பிரியம் உண்டு. மிகச்சிறந்த இறைநேசர், மிகச்சிறந்த பேணுதலுக்கு சொந்தக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இவரை கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்றாங்க. இவங்களுடைய உம்மா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க உம்மாட்ட தானே பால் குடிச்சிருக்காங்க. இவரின் தாயார் எனக்கு என் மீது ரொம்ப முகப்பத் உள்ளவங்க, என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க, கவனிச்சுக்கிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இவரை மன்னிச்சிருங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாவே இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து எவ்வளவோ மண்டாடுறாங்க. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பிடித்து பெருமானார் நெற்றியில் முத்தமிட்டு கெஞ்சுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரமா மன்னிக்கவே இல்லை, ஏத்துக்கிறவே இல்லை. ஒரு நீண்ட நேரத்திற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸரா அவர்களும் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த தோழர்களிடம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் மன்னிக்க இவ்வளவு தாமதமா சொல்லவா? அந்த டயத்துல உங்களில் யாராவது ஒருவர் அவரை கொண்டிருக்க வேண்டாமா அப்படின்னா, நான் இவ்வளவு நேரம் மன்னிப்பு கொடுக்காம இருந்தேன், ஏத்துக்கிறவே இல்லை. அப்ப ஒருத்தர் அவரை முடிச்சிருக்கலாம் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் அதைத்தான் எண்ணினேன், உங்களின் கண் ஜாடைக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன்னு சொன்னேன். உங்களின் ஜாடைக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன், அதைத்தான் நான் எண்ணினேன். ஆனா நீங்க இருக்கும்போது நாங்க எப்படி செய்ய முடியாது அல்லவா? நீங்கள் ஏதேனும் கண்ணை செய்து விடுவீர்கள், ஏதாவது உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்துடும், இஷாரா கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய கண்ணை செய்வதை எதிர்பார்த்து 4ஆவது நான் பார்த்திருந்தேன் அப்படின்னு உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிட்டு அப்ப நீங்க அப்படி கண்ணை அசைஞ்சிருந்தா முடிச்சிருப்பேன்னு யாரோ சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கும். அண்ணன் நபி எலா என்பதை அந்த கூல்லகு காயினத்தாயும், ஒரு நபியின் கண் மோசடி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஒரு நபியின் கண் மோசடி செய்வதற்கு அனுமதி இல்லை. நான் ஓப்பனா சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனா கண் ஜாடையில காமிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. யாருக்கு எவருக்கு மன்னிப்பு மறுக்கப்பட்டதோ, யாருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அவர் விஷயத்தில் கூட கண் ஜாடையாக சொல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள் என்று சொன்னால், முஃமின்களை இதை விட வேறு உதாரணம் என்ன வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதனால் தான் நம்முடைய பேச்சுகளில் நாம் பொடி வைத்து பேசுவது, ரொம்ப நல்லவங்க மாதிரி கிண்டலா கூட சில பேர் பேசுவாங்க, நீங்க தான் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கிண்டல்ட்ட இருக்கும். ஆனா என்ன கேள்வி, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் ஒன்னும் தப்பா சொல்லல, கரெக்டா தானே சொன்னேன்.
வார்த்தையின் புற அர்த்தம் என்பது வேறு, அந்த வார்த்தையின் உள்நோக்கம் என்பது வேறு. இது மாதிரியான இரட்டை வார்த்தைகளோ இரட்டை அர்த்தத்தை தரும் வார்த்தைகளை கூட பேசுவதற்கு ஒருபோதும் மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை என்பதுதான். உள்ளென்றும் புறமன்று வைத்து பேசுபவர்கள், வெளியில ஒரு சிந்தனை வார்த்தை வேற ஒண்ணா சொல்லும் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பேர் நயவஞ்சரும் முனாஃபிக்குகள். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வ மினன் நாஸ் என்று தொடங்குகின்ற சூரத் ஆல இம்ரான் சூரத்துல் பக்ரா வசனத்துல மூமின்களை பற்றி 2 வசனங்களை சொல்கிறான், இறை மறுப்பாளர்களை பற்றி 2 வசனங்களை சொல்கிறான், நயவஞ்சர்களான முனாஃபிக்கீன்களை பற்றி 15 வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான். ஈமானுடையங்களை பத்தி 2 வசனத்துல அல்லாஹ் முடிச்சுட்டான், இறை மறுப்பாளர்களை பற்றி 2 வசனத்தில் வந்து முடிக்கிறான். ஆனால் நயவஞ்சர்களை பற்றி 15 வசனங்கள் தொடர்ந்து பேசுகிறான். இவர்கள் எப்படி இருப்பார்கள், இவருடைய பேச்சு எப்படி இருக்கும், இவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எச்சரிக்கிறான். அதே போன்று யூதர்களுடைய வஞ்சக விளையாட்டு எப்படி இருக்கும் என்று குர்ஆன் ஷரீஃப் எச்சரிக்கிறது, கூறுகிறது. வஞ்சகத்தோடு வார்த்தைகளை வளைத்து பேசுகின்ற தன்மை அவர்களிடத்தில் இருந்தது. எந்த அளவிற்கு எனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலூ ராஇனா வ கூலூ உன்துர்னா, முஃமின்களே இனிமே என் நபியை பார்த்து நீங்கள் ராஇனா என்று சொல்லக்கூடாது என அல்லாஹ் சொன்னான். ராஇனா என்று சொன்னால் எங்களின் கண்காணிப்பாளரே என்றுதான் அர்த்தம். ஆனால் யூதர்கள் அந்த வார்த்தையை சற்று வித்தியாசமாக நீட்டி சொன்னார்கள். 2 அர்த்தத்தில் சொன்னார்கள். ஒன்று ராயினா என்று சொன்னார், கண்காணிப்பாளர் என்று பொருள், இன்னொரு பொருள் ஆடு மேய்ப்பவர் என்ற அர்த்தம். அவர்கள் நினைப்பது ஆடு மேய்ப்பாளர் என்ற அர்த்தத்தில், எங்களுடைய ஆடு மேய்ப்பவரே என்ற அர்த்தத்தில் சொல்வது கேட்டால் கண்காணிப்பாளரே என்ற பொருள்தான் சொன்னோம் என்று சொல்வதற்கு பயன்படுத்துவர். இப்படி ஒரு வகையாக அந்த வார்த்தையை அவர்கள் வித்தியாசமாக நீட்டி முளைக்கிய பொழுது அல்லாஹ் சொல்ல வந்தான், இந்த 2 நிலைக்கு பொருள் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை கூட என் நபியை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் உன்குர்னா எங்களை கண்காணித்துக் கொண்டே இருங்கள் என்று வெளிப்படையாக வேறு அர்த்தத்திற்கு வாய்ப்பில்லாத வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மூமின்களை பார்த்து சொன்னான் என்று வருகிறது. நயவஞ்சகர்களான யூதர்கள் தன்னுடைய நாவுகளை சுழற்றி வித்தியாசமாக பேசுவார்கள் என்று குர்ஆன் எச்சரித்தது. யூதர்கள் ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல பாருமா, அஸ்ஸலாம் என்று சொன்னால் சாந்தி உண்டாகட்டும் என்ற அர்த்தம், அஸ்ஸலாம் என்று சொன்னால் அனைத்து துர்ச்சகனமும் உங்களுக்கு ஏற்படட்டும் என்றார். யூதர்கள் அவ்வளவு திமிரு, இன்னைக்கு வரைக்கும் அந்த திமிரு. இந்த வார்த்தையை கேட்ட ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கோபப்பட்டு திட்ட ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பொறுங்கன்னு சொன்னாங்க, திட்டறாங்க. வா அலைக் அப்படின்னு சொன்னாங்க, வா அலைக் உங்கள் மீதும் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வார்த்தையை சொல்லவே இல்லை. நீ சலாம்னு சொன்னா உனக்கு கிடைக்கட்டும், நீ என்ன சொன்னாலும் உனக்கு கிடைக்கட்டும், அவ்வளவுதான். நம்ம ஏன் அப்படி சொல்லணும்? சொல்லலாம், அந்த வார்த்தையை கூட நாம் சொல்ல வேண்டாம், தவிர்க்கலாம். மூமின்களே, இது யூதர்களின் பண்பு, வஞ்சகமாக வார்த்தைகளை விளையாடுவது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, அமெரிக்காவுடைய அதிபர் சொல்லுகின்ற வார்த்தை, இவ்வளவு காசா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவன் சொல்றான், இங்க சரியான குடித நீர் இல்ல, வீடு வாசல் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் நல்ல வீடு வேணும், குடித நீர் வேணும், வசதி வேணும், அதனால நீங்க எல்லாம் ஜோர்டானுக்கு ஈஜிப்டுக்கோ போயிருங்க, அங்க உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். எந்த நாய் இந்த வார்த்தையை சொல்லும்? யாருடைய இடத்திலிருந்து யாரை போக சொல்லும்? ஒரு நீண்ட நெடுங்காலம் அரசு புள்ளிவிவரம் 23 லட்சங்கள் என்று சொன்னாலும் அதை விட கூடுதலாக வாழக்கூடிய மக்கள் இத்தனாயிரம் பேர், 40,000 50,000 பேர் கொலை பண்ணிட்டீங்க, லட்சக்கணக்கான நபர்களை ஊனப்படுத்தி விட்டீர்கள், 90% மேல பில்டிங் கட்டிடங்களே இல்லை. அதையே காரணமாக்குறேன் சொல்றான், அங்கேதான் லிட்டரலி ஒண்ணுமே இல்லை இல்ல, வீடு வாசல்லாம் இல்லை இல்ல, இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். இந்த உலகம் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது, வேடிக்கை பார்க்க. இதனாலதான் எரிகின்ற பொழுது நாய்களே உங்களுக்கு தண்டனையாக இது கிடைக்கிறது என சொன்னாரு. அப்பொழுது கூட மூமின்கள் நம்ம சொன்னோம், அப்படி பேசுவதற்கு தகுதி இல்லாம அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ ஒருவன், ஒரு சில சைத்தான்கள் அப்படி இருக்கும். அப்பாவி மக்கள் இதே பலஸ்தீனுக்கு ஆதரவாக அங்குள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய படிப்பை விட்டு போராடி இவர்கள் இருக்கத்தானே செய்தார்கள். கல்லூரி படிப்பை விட்டுட்டு வெளியில குறிப்பிடிச்சாங்களா இல்லையா, போராடினாங்களா இல்லையா? எனவே நாம் அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் என எச்சரிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் எவ்வளவு பெரிய திமிரான வார்த்தை, வார்த்தையுடைய புற வார்த்தை இல்ல, உங்களுக்கு நல்ல தண்ணி வேணும், வீடு வேணும், வசதி வேணும், அதனால நீங்க இப்பதான் கொஞ்சம் போர் ஓஞ்சிருக்கு, தங்களுடைய எதுவும் இல்லாத இடத்துல, அனைத்தும் அழிந்து போய்விட்ட இடத்தில் ஏதேனும் கம்புகளை ஊண்டி டென்ட் போடலாம்னு நினைக்கிறாங்க. இவர்கள் வெந்த புண்ணுல மிகப்பெரிய ஒரு சோகத்தை வெளிப்பாய்ச்சதை போன்று
இவ்வளவு பெரிய வார்த்தையை நயவஞ்சமாக சொல்ல முடிகிறது என்று சொன்னார். இதற்கு பெயர் தான் நயவஞ்சகத்தனம் என்று சொல்லப்படும். மூமின்களை நம்மை பொறுத்தவரை இது துளியளவும் அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஈமான்ல மாசு ஏற்படாமல் தவிர்க்க வேண்டுமானால் ஒன்னு சொன்னோம், நம்முடைய நாம் 2 முகம் கொண்டு நடக்காமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு முகம், நேர்மையான முகம், நேர்மையான உள்ளத்தோடு நடப்பது என்பதுதான் நியாயம். 2வது சொல்றாங்க, ஈமானில் மாசு ஏற்படுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, யாருக்கும் எல்லோருக்கும் நல்லது, நமக்கு நல்லது நினைப்போமா இல்லையா? சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க எப்ப மூமின்களா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ அதையே உங்களுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். இன்னைக்கு நான் வசதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எனக்கு எந்த துன்பம் வந்துடக்கூடாது, அப்ப நான் விரும்புறேன். ஆனா என் அண்டை வீட்டார், என் சகோதரர்கள், என் உறவுகள், என்னுடைய நண்பர்கள், எனக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், அவங்க எல்லாம் நல்லா இருந்துடக்கூடாது. அப்படியான நீ என்ன மூமின்? எப்படி ஈமானாக பார்க்கப்படும்? நமக்கு எதை நாடுவோமோ அதையே பிறருக்கு நாட வேண்டும், நல்லதையே பிறருக்கு நாடக்கூடிய சிந்தனை. அபுல் ஹசன் நூரி ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட அரசன் தனக்கு சாதகமாக ஒரு மார்க்க தீர்ப்பு கேட்டான். அவங்க சொல்லல, அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. அவங்களையும் அவங்களோட சேர்ந்து இருந்த ஒரு 2 பேரையும், மொத்தம் 3 பேரையும் தூக்கு தண்டனை கொடுங்கன்னு அறிவிச்சுட்டான். தூக்கு தண்டனைக்கு நிறுத்தப்படுகிறார்கள். இவன் மனசுல அபுல் ஹசன் நூரி அவருக்கு தண்டனை கொடுக்கவும் ஒரு மாதிரியா கஷ்டமா தெரியுது. இவருக்கு எப்படி தண்டனை கொடுக்கறதுன்னு பயப்படுறான், ஒரு வேதனைப்படுறான். இவரை மட்டும் பாதுகாத்துட்டு மீதி 2 பேருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே சொல்றான், தண்டனை இந்த இடத்துல நிறைவேற்றப்பட மாட்டார், அதோ அந்த இடத்துல தான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றான். இடத்த மாத்திரம் வேணும்னு. அப்படி போனா அந்த இடத்துல யாரு முதல் போறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இவரை தப்பிக்க விட்டுலாங்கிற எண்ணம் ஓடி போய் இவங்க முதல்ல போய் அந்த இடத்துல நின்றாங்க. இவன் கேட்கறான், இது என்ன பரிசா கொடுக்குறாங்க, இங்க வேகமா நிக்கிறீங்கன்னு. உங்களை கொலை பண்ணத்தானே போறோம். ஆமா, கொலை பண்ணத்தான் போறோம், எனக்கு தண்டனை தான் வழங்கணும். அப்படின்னா எதற்காக ஓடி வந்து நிற்கின்றீர்கள்? அவன் சொன்னாங்க, எனக்கு வழங்கப்படுகின்ற அந்த தண்டனைக்குரிய காலம் வரைக்குமாது என் சகோதரர்கள் 2 வாழட்டும் என்று நான் கருதினேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு மாதிரியா வெக்கமாக ஆகிவிட்டது. மோமின்கள், நம்முடைய முன்னோரிடத்தில் இந்த உயர்ந்த பண்பு என்பதற்காக சொல்ல வருகின்றேன். அதே போன்று ஒரு வரலாற்று தகவல் ஒன்றை படித்து, வடநாட்டுல யூபி பகுதியில காந்தலா என்பது ஊர். ஜக்கரியா அல் காந்தலவி ரஹ்மத்துல்லாஹ் அமலின் சிறப்புங்கிற கிதாப் எழுதியிருக்காங்களே, அவங்களுடைய சொந்த ஊர் காந்தலா அப்படிங்கிறதுதான். அதனால அல் காந்தலவி அவங்களுடைய ஃபாதர், அவங்களுடைய அப்பா யஹ்யா ரஹ்மத்துல்லாஹ், இப்படி அவங்களுடைய ஊர். அந்த ஊர்ல ஒரு முஸ்லிம் இந்துக்கு மத்தியில ஒரு பிரச்சனை. ஒரு இடம் யாருக்கு சொந்தம்? 2 பேரும் எனக்கு சொந்தம்னு சொல்றாங்க. அது பெரிய அளவுல பிரச்சனையாச்சு. அது ஒரு மதிய சமூக பிரச்சனையா மாற பார்க்குது. யாருக்கு கிடைக்குதோ அவர் சொல்றாரு, எனக்கு கிடைச்சா கோயில் கட்டுவேன், இவர் சொல்றாரு எனக்கு கிடைச்சா பள்ளியாசல் கட்டுவேன். அந்த காலத்துல ஒரு வித்தியாசமான பண்புகளோடு இருந்திருக்கிறார். இப்படி ஒரு மாதிரியா பிரச்சனை போகுது. இது நீதிமன்றத்துக்கு வருது. ஆங்கிலேய ஜட்ஜு பாக்குறான், என்னடா பண்றதுன்னு சொல்லி ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களே இருந்த அந்த இந்து சகோதரர், அந்த யாரு எனக்கு சொந்தம் 2 பேர் வாதிட்டாங்களா, அதுல ஒருத்தர் சொன்னாரு, இந்த ஊர்ல இலாஹி பக்ஷ் அப்படின்னு ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க நல்லவங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவரை கூப்பிட சொன்னார் நீதிபதி. அவங்கள கூப்பிட்டாங்க. அங்க கூப்பிட்டு கேட்டா இலாஹி பக்ஷ் சொன்னாங்க, இது இந்து சகோதரருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொன்னாங்க. இது இந்து சகோதரருக்கு சொந்தமான இடம். அடுத்து நீதிபதி அவர்கிட்ட கேட்டாரு, சரி ஓகே, அவங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்றீங்க, அவங்க கோயில் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவர்களுடைய இடம்தான் அது என்று முடிவாகிவிட்டால் அவர்கள் என்ன கட்டினால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே ஜட்ஜு சொன்னாரு, 2 பேர்த்துல ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் தோற்று விட்டார், இஸ்லாம் ஜெயித்து விட்டதுன்னு சொன்னார். முஸ்லிம் தோற்றுட்டார். 2 பேரும், ஒன்னு ஹிந்து ஒரு முஸ்லிம் தோற்று விட்டார், இஸ்லாம் ஜெயித்து விட்டார். எந்த அளவுக்கு சூழ்நிலை மாறுச்சுன்னு சொன்னா, அந்த மக்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு இடம் சொந்தமானதுங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. இங்க கோயில் கட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. இது மாதிரியான நல்லவர்கள் இருக்கின்ற தீன் தான் மார்க்கம் என்ற தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்று வருகிறார். அப்போ நாம் நேர்மையாக இருப்பதும், 2 முகம் இல்லாமல் இருப்பதும், இறைச்சத்தோடு இருப்பதும், பிறருடைய விஷயத்தில் நன்மையை நாடுவதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் மூலமாக நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நிம்மதியை தருகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் மனிதர்களுக்கு மத்தியில் எத்தகைய வேதமின்றி நன்மையை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் நமக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முஃமின்களே, இன்று நம்முடைய உடலும் உடையும் தூய்மையாக இருப்பதை போன்று உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டிய பக்குவத்தில் இருக்கின்றோம். ஒரு ஹதீஸோடு நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா
இன்னபில் ஜஸதி முதுகா, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், உடலில் ஒரு சதை துண்டு உண்டு. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சரியாகிவிட்டால் உடல் முழுக்க சரியாகிவிடும். இதா ஃபஸதத், அது கெட்டு விட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, டோட்டல் பாடி கெட்டு குட்டிச்சரா போயிடும். அல்லாஹ் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒய்ஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, அந்த உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதாக, பக்குவப்படுத்துவதாக மாற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய உயர் நசீபை நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. صدق الله العظيم.